ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். 5 வகையான லேயர் சப்பாத்தியும் அதுக்கு சுவையான காரசாரமான வீட்டு ஸ்டைல் குருமா, வெஜ் குருமாவும் பார்க்கலாம் வாங்க. அளவு நான் எடுத்துட்டேன். இன்னும் 3/4 கிலோ மாவு இருக்குது. இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ கோதுமை மாவு, இந்த கோதுமை மாவு கூட மைதாலாம் எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. நல்ல சாஃப்டான சுவையான சப்பாத்தி நம்ம செய்யலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்னும் சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு, கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். 3/4 கிலோ கோதுமை மாவுக்கு கரெக்டாக 1/4 டீஸ்பூன் சர்க்கரை நல்லா மாவு புளிச்சு வரும் குயிக்காக. மேலும் நல்லா மாவு நல்லா சாஃப்டாக வரும். அதனால தான் 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட போகிறேன். நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், நீங்கள் எந்த ஆயில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அது நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக, கொஞ்சம் நல்லா சப்பாத்திக்கு சாஃப்டாகவும் நல்லா கொஞ்சம் லூஸாகவும் இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டேன். இப்போ நல்லா கைகளால் மாவு நல்லா பெசரி விட்டுட்டு தண்ணி தொளித்து நல்லா நம்ம சாஃப்டாகவும் கொஞ்சம் நல்லா லூஸாகவும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா நம்ம என்ன பண்ணணும்னா, மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக வரணும்னா இப்படி நல்லா வச்சுக்கோங்க. இப்படி நல்லா உள்ளங்கை போட்டு நல்லா அழுத்தி பேசிங்க. இப்படி நல்லா பிசைஞ்சோம்னா, இப்படி அழுத்தி விட்டோம்னா மாவை நல்லா சாஃப்டாக வரும். எல்லா இடமும் நல்லா ஒரே மாதிரி நல்லா ஈவனாக சாஃப்ட். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மாவு எவ்வளோ அழகாக அருமையாக வந்துடுச்சு. நமக்கு கரெக்டாக 1 ஹவர் நம்ம இதை நல்லா ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். ஓகே, மூடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டஃபிங் சப்பாத்தி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 5லேருந்து 6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். 3 போதும். வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய் இதே போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் இதே போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 1/2 துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு இதே போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக தூவுறதுக்கு கொத்தமல்லி. தாளிக்க 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வானலில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வருது. லைட் பிங்காக வந்தால் போதும், அதிக நேரம் வதங்க விட வேணாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கிட்ட 3 உருளைக்கிழங்குக்கு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போதும். இதை இதோட போட்டு நம்ம நல்லா வதங்க விட்டுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்து ஒரு கிளறிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை போட்டு ஒரு திருப்பி கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். ஸ்டஃபிங் ரெடி. இதில் காரத்துக்கு மிளகாய் தூள்லாம் சேர்க்க வேணாம். நம்ம சேர்த்து 5 பச்சை மிளகாய்க்கு அருமையான ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ லேயர் சப்பாத்திக்கு நல்லா சுவையான காரசாரமான வாசனை உள்ள நல்ல வெஜிடபிள் குருமா வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பட்டாணி மட்டும் 5 மணி நேரம் ஊற விட்டு நல்லா குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பத்தை 2லேருந்து 3 பத்தை அளவுக்கு எடுத்துக்கலாம். 15 பல்லு பூண்டு, தாளிச்சி விடுறதுக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா, வற்றல் மிளகா ஒரு 6. இது நாட்டு மிளகா காரம் குறைவாக இருக்கும், அதனால் 6 எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக இருந்தாக்கா 4க்கு மேலே எடுக்காதீங்க. இஞ்சி 3/4 துண்டு இஞ்சி இது போல் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வதங்கணும். கருவேப்பிலை, பூண்டு இது மட்டும் தாளிக்க எடுத்துக்கலாம். மீதி எல்லாமே வதங்க எடுத்துக்கணும். தேங்காய் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலையும் தேங்காவையும் ஒரு அரை அரைச்சிட்டு வதக்கி வச்சுருக்கக்கூடிய இது எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கணும். இது நம்ம முதல்ல இந்த வெங்காயம் தக்காளி எண்ணெயில் போட்டு வதங்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கல்பாசி கொஞ்சமாக, ஸ்டார் 1, சோம்பு 1 டீஸ்பூன், கசகசா 2 டீஸ்பூன், ரோல் பட்டை கொஞ்சம், லவங்கம் 1, மராட்டி மொகு 1. இது எல்லாமே எண்ணெயில் நம்ம வறுத்து அது கூடவே இது எல்லாமே வெங்காயம் தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நம்ம வதங்க விட்டு நல்லா ஆற விட்டு உங்ககிட்ட காமிச்ச மசாலா எல்லாமே போட்டாச்சு. வற்றல் மிளகாய் போட்டாச்சு. வற்றல் மிளகாய் லைட்டாக செவந்து வந்தால் போதும். இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாம்.
குருமா தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை எடுத்துக்கலாம். இது வந்து பொட்டுக்கடலையும் அதே போல் தேங்காயும் இது போல் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே வதக்கி ஆற விட்டதை சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு, நல்லா கொஞ்சம் கொரப்பாக. இப்போ நம்ம இப்போ வானலில் 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு நல்லா செவக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு, கருவேப்பிலை இதை சேர்த்து ஒரு வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்ச விழுது தண்ணி விட்டு இது போல் நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா கொதிக்குது. இதோடு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ வெஜிடபிள் வேக வைக்கும்போது வேறு நான் உப்பு போட்டேன். பட்டாணி தனியாக குக்கரில் வேக வைக்கும்போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டேன். அதனால் வந்து பார்த்துட்டு இப்போ பாருங்கள், கரெக்டாக 1 ஹவர் ஆயிடுச்சு. 1 ஹவரில் பாருங்கள், நம்ம எடுத்து மாவை திரும்பவும் வந்து ஒரு முறை நல்லா மேல் மாவு உள் மாவு நல்லா வந்து பிசைஞ்சு கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த மாவை இது போல் நீள்வாகில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் 5 வகையான சப்பாத்தி நான் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்ட போகிறேன். லேயர் சப்பாத்தி, ஸ்டஃபிங் சப்பாத்தியோடு சேர்த்து 5, மீதி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். காரசாரமான சுவையான வாசனை மிகுந்த வீட்டு ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி. இப்போ பாருங்கள், முதல்ல வந்து ஒரு லேயர் சப்பாத்தி நான் வந்து செஞ்சு காட்டுறேன். இது போல் வந்து பால்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பால் எடுத்து நான் திரட்டிட்டு இருக்கேன். கிச்சன் கவுண்டர் டாப்லேயே தான் வந்து நான் செய்கிறேன். ஈஸியாக வந்து நமக்கு வேலை முடியும். ஃப்ரெண்ட்ஸ், உருண்டைகள் எப்பவுமே வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம திரட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நம்மளால் எந்த அளவுக்கு வந்து மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து திரட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது போல் போட்டாச்சு. இப்போ சும்மா வந்து ஒரு சொட்டு ஆயில் நம்ம விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ இது மேலே வந்து ஒரு சொட்டு விட்டால் போதும். அதிக எண்ணெய் நமக்கு தேவையில்லை. இப்போ இது போல் வருது பாருங்கள். இது போல் வந்து லேயர் வந்து நமக்கு வரணும். இதை வந்து விரலால் நம்ம அமைக்கி விடக்கூடாது. இப்படி நம்ம திருப்பி போட்டுட்டு இப்படி நம்ம போட்டோம்னா ட்ரையாங்கிள் சப்பாத்தி ரெடி ஆகிடும். நம்ம வந்து நல்லா சுட்டி எடுக்கும்போது நமக்கு லேயராக நல்லா அருமையாக வரும். 2வது வகையான சப்பாத்தி நம்ம பார்க்கலாம். இதுவும் வந்து நல்லா கொஞ்சம் மெல்லிசாக திரட்டாமல் கொஞ்சம் வந்து கனமாக வரணும். அதோடைய எண்டு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் கனமாக இருக்கணும். இப்போ இது போல் வந்து ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கிட்டே வாங்க. வந்து க்ளோஸ் ஆகும், தொடணும். இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இந்த முனையை அதே போல் இப்படி வச்சுடுங்க. இந்த கார்னரை எடுத்து அதே போல் இதை நல்லா இந்த இடத்துல வந்து டச் ஆகணும். இது நல்லா கையில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்கொயர் டைப்பில் கிடைக்கிது பாருங்கள். திருப்பி போட்டு இப்போ நல்லா இதை உருட்டிக்கலாம். நம்ம மாவு இன்னொரு பால் வந்து எவ்வளோ வந்து நைஸாக திரட்டிக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக நல்லா மெல்லிஸாக வந்து திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது எப்படி செய்யணுன்னா இப்படி வந்து நம்ம வந்து ரோல் பண்ணிட்டு வரணும். நல்லா மெல்லிஸாக வந்து ரோல் பண்ணணும். ஒரே பொசிஷனில் ரோல் பண்ணிகிட்டே வரணும். ரொம்ப கனமாகிடக்கூடாது. மெலிசாக திரட்டிகிட்டே வாங்க, அப்படியே உருட்டிகிட்டே வாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி வந்து நம்ம பரோட்டாக்கெலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதை வந்து இப்படி ரோல் பண்ணிக்கணும். இந்த முனை வந்து நமக்கு விண்டு வரக்கூடாது. நல்லா வந்து கையில் வந்து இப்படி சேர்த்து விட்டுருங்க. இப்படி இங்கேருந்து நம்ம வந்து ஒட்டிக்கிட்டே வந்தோம்னா அழகாக வந்து ஒட்டிக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு மாவு லைட்டாக தூவிட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்தோம்னா அது நல்லா ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், அதனால் எவ்வளோ வந்து நைஸாக பெருசாக நல்லா திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கணும். உருட்டி எடுத்துகிட்டு இது பாருங்கள், இது வந்து ஒரு லேயர் இப்படி நம்ம மடிக்கணும்ல, இதை விசிறி மடிப்பு மாதிரி நம்ம மடிக்கணும். இப்படி மடிச்சுட்டு இப்போ பாருங்கள், உள்ளே ஒரு மடிப்பு, வெளியே ஒரு மடிப்பு, உள்ளே ஒரு மடிப்பு, அதே போல் வெளியே ஒரு மடிப்பு, ஒவ்வொன்றும். அவ்வளோதான். இப்போ இந்த விசிறி மடிப்பு ஃபுல்லாக வந்துருச்சு நமக்கு. இப்போ அதில் எப்படி நம்ம ரோல் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதையும் வந்து ரோல் பண்ணிட்டு வரணும். ரோல் ஆயிடுச்சு பாருங்கள் நமக்கு. இப்போ இதை நல்லா நம்ம திருப்பி போட்டு கைகளால் அழுத்தி விட்டுடலாம். நல்லா அழுத்திட்டு மாவு தூவிட்டோம்னா நம்ம அழகாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். லேயர் செம்மையாக வரும். 4வது வகையான சப்பாத்தியும் பார்த்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பரோட்டா கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும். இதுவும் நம்ம முன்னாடி போட்டோம் பாருங்கள், அந்த சப்பாத்தியும். இப்போ நம்ம பார்க்க போகிற 5வது வகை சப்பாத்தி வந்து ஸ்டஃபிங் சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். வாங்க பாருங்கள். இப்போ இதை நடுவில் இருக்கிற மாவு மட்டும் நம்ம சுருக்கிக்கணும். அப்படி
இப்படி வந்து சுருக்கிடணும். சுருக்கிட்டோம்னா இப்போ பாருங்கள் 2 சப்பாத்தி போல் இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஒரு பக்கத்தில், இந்த பக்கம் இல்லைன்னா இந்த அதர் சைடு, எந்த பக்கம்னாலும் நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வந்து நிறையவே வைக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இப்படி நல்லா ஸ்பூனில் வந்து தட்டி விட்டுருங்க. இப்படி வச்சுட்டு இப்போ இதை வந்து என்ன பண்ணணும், இது மேலே இப்படி மூடி விட்டுடணும். மோமோஸ் மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ இதை அப்படியே வந்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த வேவை வந்து நல்லா இப்படி மடக்கி விட்டுடலாம். இப்போ வந்து நல்லா வந்து க்ளோஸ் ஆகிடணும். அந்த இது உள்ளே நம்ம வச்ச ஸ்டஃபிங் வந்து வெளியே வரக்கூடாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம போட்ட 5 விதமான சப்பாத்தி இருக்குது. 1 by 1 போட்டுக்கலாம். முதல்ல நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நம்மளுடைய ஸ்டஃபிங் சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுடைய 5 வகையான சப்பாத்திகளும் உங்களுக்கு நான் புட்டு காட்டுறேன். சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது. இதுலேயும் நம்ம ட்ரையாங்கிளில் வந்து போட்டோம் பாருங்கள். இதுலேயும் வந்து நல்ல அருமையாக வந்து நமக்கு லேயர் வரும். இங்கே பாருங்கள், காரசாரமான வெஜிடேபிள் குருமா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் எண்ட் ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க. பாய், தேங்க்யூ.